First, make that goal something that you know all about. Get knowledge about that. இப்போ baking கூட பாத்தீங்கன்னா huge variety of places are there. இப்போ கூட நான் பார்த்தேன் சீஃப் மினிஸ்டர் ஏதோ பர்த்டேக்கு ஏதோ புட்டிங் சாப்பிட்டாருன்னு சொல்லி அது வைரல் ஆயிடுச்சு. அண்ணா நகர்ல இருக்கிற ஒரு வெரி நைஸ் நல்ல பேக்கரில வந்துச்சு. ஆமா, எங்களுக்கும் தெரியும் அவங்கள ரொம்ப நல்ல. என்னோட philosophy என்னன்னு சொல்லட்டுமா கார்த்தி? Start small, grow slowly. மெட்ராஸுக்கு வந்ததும் ஒரு girl at that time, it was not a pleasant experience. எல்லாரும் சொல்லுவாங்க இல்ல அந்த டைம்ல நீங்க ஸ்கூலுக்கு போறச்ச பஸ்ல எல்லாம் ரொம்ப ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மாற்றம் has to come from inside. அதாவது நம்ம பசங்களை வளர்க்கும் போது நம்ம கத்து கொடுக்கணும். ஒரு ஃபேரா ஜெயிக்க முடியலன்றதுனால தானே இந்த பேப்பர் லீக் எல்லாம் ஆகுது. அதனால தானே இந்த போராட்டம் நடத்துது. என்ன உங்க அபிப்பிராயம் என்ன இந்த போராட்டத்தை பத்தி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம்? இட்ஸ் a sad situation. இந்த பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. we have not given them hope. சரி, நான் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நான் முன்னேறலான்ற ஹோப் இப்போ போயிடுச்சு. அவங்க நம்பிக்கை குறையுது நினைக்கிறீங்களா? கண்டிப்பா லைஃப்ல கொஞ்சம் my marriage broke down after 24 years. so அது ஒரு it was a huge shock. it was going towards violence was not acceptable. கவர்மெண்ட் பீப்புள் பொறுத்த வரைக்கும் many of the officials ஒரு லேடி நடத்துறாங்கன்னு வெச்சுக்கோங்க. ஹாரஸ்மெண்ட் ஆயிருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா. என்ன சொல்லுங்க, என்ன மாதிரி ஹாரஸ் பண்ணாங்க? இன்னைக்கு நம்மளுடைய 3வது எபிசோட் கே மேடையோட 3rd கெஸ்ட் இன்னைக்கு வந்திருக்காங்க. திருமதி சுந்தரி சரிதா சுப்பிரமணியம். வணக்கம், வெல்கம் டு கே மேடை. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் டு மீட் யூ இன் பர்சன். ஸோ தேங்க்யூ வெரி மச். வீட்டிலேருந்து க்ளவுட் கிச்சன் நடத்துகிறோம். கெஃபே திறக்கணுன்ட்டு ஆசை தான், பட் இப்போதைக்கு அந்த பிளான் கொஞ்சம் ஹோல்டில் வச்சுருக்கோம். ஸோ வீட்டிலேருந்து நாங்கள் கேக் பண்ணி we send it out to customers. Cloud kitchen என்ன? Cloud kitchen அங்க வந்து சாப்பிட முடியாதா? இல்லைங்க, நோ seating space கிடையாது. கலெக்ட் பண்ணலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணி எல்லாமே ப்ரீ ஆர்டர் பேசிஸில் தான் பண்ணுறோம். நீங்கள் பாம்பேயில் பிறந்து படிச்சிங்க, நான் கவனித்தேன். கொஞ்சம் பாம்பேயில் படித்ததுக்கும் எப்படி இந்த பேக்கிங்க்கு வந்தீங்க நீங்கள்? சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா நிறைய டெசர்ட்ஸ் அண்ட் கேக்ஸ் பண்ணுவாங்க. அவங்களோட வீக்கெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் என் தம்பிக்கும் மெட்ராஸ் சென்னைக்கு வந்தது 8th ஸ்டாண்டர்டில் வந்தோம். நான் வந்தேன் அட்லீஸ்ட். ஸோ அந்த டைம்லேருந்து அம்மா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் வீக்கெண்ட்ஸ் வந்து எப்போவுமே எங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட். ஸோ சண்டே லன்ச்ன்றது வீட்டில் ஒரு பெரிய யூனோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. ஆமாம். ஸோ அந்த டைமில் எப்போவுமே ஒரு டெசர்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபுல் வீக் நாங்கள் வந்து ட்ரீம் பண்ணிகிட்டே இருப்போம். சரி, இந்த வாரம் மம்மி என்ன டெசர்ட் பண்ண போகிறாங்க, கேக்கா இல்லை இஸ் இட் கோயிங் டு பி ட்ரைஃபிள் புடிங்கா அதில். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அதுலேருந்து ஆரம்பிச்சிது. ப்ளஸ் ஃபேமிலியில் பயங்கர ஸ்வீட் டூத், எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்வீட் டூத். அதுவும் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி, எங்கள் அப்பா மாதிரி வெரி வெரி ஸ்வீட் டூத். ஸோ அதுலேருந்து டெவலப் ஆச்சு இன் ஃபுட், பேக்கிங் எஸ்பெஷலி மம்மியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால ஃபார் ஷோர். ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து, பட் நான் யோசிக்கலை இந்த மாதிரி நான் ஒரு நாள் ஒரு ஹோம் பேக்கராக ஆரம்பித்து இன்றைக்கி க்ளவுட் கிச்சன் நடத்துகிற இது பண்ணுவேன்ட்டு நான் யோசிக்கலை. நடந்துடுச்சு. ஐ எம் ஹாப்பி, ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள் 8th ஸ்டாண்டர்டுக்கு மெட்ராஸ்க்கு வந்தேன்னு சொன்னீங்க. அப்போ எப்படி இருந்தது மெட்ராஸ்? இப்போ இருக்கிற சென்னைக்கும் அப்போ இருக்கிற மெட்ராஸும் எப்படி இருந்தது? ரொம்ப வித்தியாசம். சொல்லுங்களேன், என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? மெட்ராஸுக்கு வந்ததும் ஒரு எனக்கு பர்சனலி நான் ஃபீல் பண்ண பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு உமனா, ஒரு கேர்ள் அட் தட் டைம், it was not a pleasant experience. இல்ல அந்த டைம்ல நீங்க ஸ்கூலுக்கு போறச்ச பஸ்ல எல்லாம் ரொம்ப ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போற பொண்ணு எல்லாமே இப்போ கூட ஹராஸ்மெண்ட் இருக்குன்னு தான் சொல்றாங்க. கரெக்ட். அது இன்னும் ஒரு சொசைட்டல் பிஹேவியர் என்ன மாறலன்னு நினைக்கிறீங்களா? I think in course of time கண்டிப்பாக மாறிச்சு. பிகாஸ் நம்ம வந்து we had this lady specials ஆரம்பித்தாங்க. பர்ஹாப்ஸ் இந்த விஷயத்தினால தான் லேடி ஸ்பெஷல் ஒன்று
ஆரம்பிச்சாங்களோ என்னமோ தெரியல, பட் that was a huge boon. So அதுக்கப்புறம் நாங்க வந்து எந்த பொண்ணு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போனாலுமே ஒரு அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை ரொம்ப என்ன ஒரு ரொம்ப ஒரு ஷாவனிஸ்டிக் பிஹேவியர், ஒரு ஒரு இன்வேஷன் இன்டு பிரைவேட் ஸ்பேஸ் நிறைய இருந்ததா? அப்போ வந்து வேற உங்களை வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாத கம்முனு இரு அப்படின்னு சொன்னாங்களா, இல்லை கம்ப்ளைண்ட் பண்ண என்கரேஜ் பண்ணாங்களா? சில பேர் வந்து நீ இப்படி எல்லாம் ஜாக்கிரதையா இருந்தீன்னா people will not come near you. உங்க மேல blame போட ஆரம்பிச்சாங்களா? blame போடுறாங்க இல்ல, I wouldn't say they blamed me. They helped me to arm myself. So in fact என்னோட I don't know if I should say this, but என்னோட ரொம்ப க்ளோஸ் ஒரு ஆண்டி வந்து she told me நீ பஸ்ல டிராவல் பண்ணும்போது ஒரு சேஃப்டி பின் வச்சுக்கோ கையில அப்படின்ட்டு. So I was like எதுக்கு, why auntie, why should I carry a safety pin? She was like ரொம்ப கிட்டக்க யாராவது வந்தாங்கன்னா சல்லுன்னு ஒரு குத்திடு அப்படின்ட்டு. ஆனால் நான் பண்ணேன், ஐ ஆக்சுவலி டிட் தட் பிகாஸ் சி ஐ எம் அ பிக் பர்சன். ஓகே, ஸோ தெர் ஆர் பீப்புள் ஹூ அதை பார்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப நெருங்க பார்ப்பாங்க. ஓ இது வந்து இப்படி அப்படி, அந்த டைமில் not pleasant, Karthi sir. I don't know why, but it was not. இன்னைக்கும் அந்த ஹாரஸ்மெண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல பெண்களுக்கு இருக்குன்றது நானும் பல பேர்கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு சொசைட்டல் சேஞ்ச் வரல. நமக்கு வந்து ஒரு மென் வந்து இன்னும் விமனை பார்த்தாக்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இருந்தாமல் என்ன வேணா பண்ணலாம், உரசலாம், அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குன்றது நமக்கு ஒரு பெரிய நம்ம கலாச்சாரம் சொல்கிறோம். ஆனால் இதில் இன்னும் மாற்றம் வரல. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே எலெக்ஷன் போது பெண்கள் பாதுகாப்புக்கு நாங்கள் முக்கியத்துவம் தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வைப்பாங்க. இப்போ கூட இந்த கவர்மெண்ட் வந்தப்புறம் கூட இப்போ ஒரு கமாண்டோ ஃபோர்ஸ் ஒரு விமனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அது இந்த விமன் சேஃப்டின்றது ஒரு பெரிய பார்ட்டாக இன்னும் இவ்வளவு காலமாக இருக்குது. நீங்கள் படித்த காலத்துலேருந்து அதை கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னா மாற்றாமல் இருக்கிறது ஒரு பெரிய வருத்தமாக தான் இருக்குது. என்னோட இது வாஸ் ஆல்வேஸ், நான் ஒரு பெண், ஐ ஹவ் ஃபேஸ்ட் இந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பையனை வளர்க்கும் போது நான் என்ன செய்யணும்னா ஐ ஹாவ் டு சென்சிட்டைஸ் ஹிம். ஓகேங்களா, நான் வந்து வெறும் கவர்மெண்ட் தான் பண்ணணும், அவங்க தான் ஒரு சட்டம் கொண்டு வந்தால் தான் மாற்றம் வரும்ன்ட்டு ஐ டு நாட் பிலீவ். மாற்றம் ஹேஸ் டு கம் ஃப்ரம் இன்சைட். அதாவது நம்ம பசங்களை வளர்க்கும் போது நம்ம கற்றுக் கொடுக்கணும். நீ வந்து சாப்பிட்டீன்னா உன் தட்டை நீயே போய் எடுத்து வை, யாராவது வந்து உனக்கு சாப்பாடு போடுவாங்கன்ட்டு எதிர்பார்க்காத, உன் சாமான நீ தான் பார்க்கணும். யூனோ, I made that mistake. என்னோட பொண்ணு இருக்குல்ல, ஆமா. So later on I did try my best consciously to ensure that என்னோட பையனை வளர்க்கும் போது respect women. நீ வந்து என்ன ஆனாலும் சரி, உன்னை வந்து நீ கை ஏந்தக்கூடாது ஒரு பொண்ணு மேலே. வாட் எவர் இட் மே பி, என்ன சுச்சுவேஷன் ஆனாலும் சரி நீ கை ஏந்தக்கூடாது. நீ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட், யூ ஹாவ் டு டேக் கேர். எவ்வளோக்கு எவ்வளோ நீ அவங்க வந்து உன்னை பார்க்கணுன்னு யோசிக்கிறியோ நீ அவங்கள பார்த்துக்கணும். யூனோ, இட் ஹாஸ் டு பி அ மியூச்சுவல் திங். உங்களை வளர்த்த விதத்துக்கும் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை வளர்த்த விதத்துக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாங்க. மை டேட் அண்ட் மாமோட இது வந்து, உனக்கு நாங்கள் படிப்பு கொடுத்துருக்கோம், you have sense, you come from this family which has a background of educational excellence. உனக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி வேணுமோ, நீ எந்த துறையில் போக விரும்புகிறியோ அதுலேயே நீ போ. எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரொஃபஷனல்ஸ். மை டேட் வாஸ் an engineer. அவரோட நிறைய சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், முக்கால்வாசி பேர் எல்லாம் டாக்டர்ஸ் தான். பட் ஒரு நாள் கூட எங்கள் அப்பா பார்த்து சொல்லலை, நீ why don't you go into medicine. உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? அந்த டைம்ல எனக்கு இங்கிலீஷ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஐ வாஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் லாங்குவேஜ். ரொம்ப ஃபேவரட் ஆத்தர் யாரு? லாட்ஸ் ஆஃப் them fiction and non fiction. இப்போ டைம் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் படிக்கிறத குறைச்சிட்டாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தது. உங்க பொண்ணு படிச்சது மெட்ராஸா? ஆமா. அவங்க படிக்கும் போது அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி டிப்ஸ் கொடுத்தீங்க? போகிறது அவங்களும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கும் வரப்போகுதுன்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. அதனால் அவங்கள என்ன எப்படி தயார் பண்ணீங்க? அவங்க கொஞ்சம் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணேன். ஸோ தனியாக அனுப்ப மாட்டேன் பஸ்ஸில். ஸ்கூல் இனிஷியல் டைம்ஸில் ஸ்கூல் பஸ் இருக்கிறச்சு ஸ்கூல் பஸ்ஸில் தான் அனுப்பிச்சேன். 2 பேரையும், பையனும் சரி பொண்ணும் சரி, 2 பேரையும். ஸ்கூல் பஸ் இருந்ததுன்னா, ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா அதில் தான். ஒரு சில காலகட்டத்தில் ஸ்கூல் பஸ்ஸில் போக முடியல. ஒன்று நான் போவேன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் கூட்டிகிட்டு வரதுக்கு, இல்லைன்னா ஒரு ஆள் அனுப்பிச்சு அவங்கள வச்சு. தனியாக அனுப்புறதுக்கு உங்களுக்கு வந்து விரும்பல? இல்லை,
அது இன்னும் மாறுதா இல்லை இன்னும் அந்த சூழல் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னோட அந்த பாம்பே அண்ட் பெங்களூர்ல இருந்ததுனால போத் த எஸ்பெஷலி மை பெங்களூர் ஸ்கூல் வாஸ் அ கோஎட் ஸ்கூல். ஸோ எனக்கு அந்த வித்தியாசமே எப்போவுமே இருந்ததில்லை. அதாவது திஸ் இஸ் அ பாய், யூ கான் டாக் டு ஹிம், திஸ் இஸ் யூ ஷுட் ஓன்லி ஸ்பீக் டு கேர்ள்ஸ், அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாம நம்ம வளர்ந்ததுனால. பிளஸ் வீட்லயும் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததே கிடையாது. அதாவது பசங்க கிட்ட எல்லாம் நீ பேசக்கூடாது, வெதர் இட் வாஸ் ஆஸ் அ யங்ஸ்டர் இல்ல லேட்டர் ஆன் இன் லைஃப் கூட. ஆஃப்டர் ஐ ஜாயின் த யூத் கிளப், எங்க மதர் ஃபாதர் நெவர் objected. இன்ஃபேக்ட் மை மதர் அண்ட் ஃபாதர் were very happy. They were like, oh good, you're making friends. ஏன்னா அந்த மாதிரி எல்லாரையும் கிட்டேயும் நம்ம பேசி பழகி டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் இருக்கிற ஆளுங்களுக்கிட்ட பேசி பழகினாதான் நமக்கு தெரியும் லைஃப்பை பற்றி. இல்லை இங்கேயும் அந்த ரொம்ப இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போகணும். அந்த ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை நம்ம வந்து கொண்டு வரணும். அது வந்து அது சின்ன வயசுலேருந்தே கொண்டு வந்தால் தான் அது சரியாக வரும். ஆனால் இந்த சொசைட்டல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் நிறைய இந்த ப்ரெஜுடிசஸ் ஒரு மிஸ்கன்செப்ஷன்ஸும் வருது பின்னாடி வருது. கரெக்ட். அதெல்லாம் உங்கள் டாட்டருக்கும் அதே அப்ரிங்கிங் தான் கொடுத்தீங்களா நீங்கள்? கண்டிப்பா. ஷி ஹேட் டோட்டல் ஃப்ரீடம். என்ன வேணா எந்த ஷீ லக்கிலி என்னோட ஷீ இன்ஹெரிட்டட் மை லவ் ஃபார் லாங்குவேஜ், தி இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ ஷி டிட் டூ ஹர் graduate degree in Madras, Stella Marisla படிச்சாங்க. Then she went to the UK to do her masters in English. எங்க படிச்சாங்க UKல? Edinburgh University ல. நல்ல அழகான ஊர். ஆமா, ரொம்ப அழகான ஊர். சோ அவ ப்ராமிஸ் பண்ணியிருக்கா, என்னைக்காவது ஒரு நாள் நான் கூட்டிட்டு போறேம்மா. நீங்க இன்னும் போனது இல்லையாங்க? போனது இல்ல. நான் இங்கிலாந்துல தான் படிச்சேன். எனக்கு ரொம்ப இங்கிலாந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அந்த பச்சை பசேல்னு நல்லா இருக்கும். அதேதான். சோ அது கண்டிப்பா is on our bucket list. என்னைக்காவது ஒரு நாள் we have to travel to the UK. ஏன்னா ஐ திங்க் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கும் போது நம்மளோட நிறைய இமேஜரி நிறைய வரும். அதே இமேஜரி நிறைய இருக்கும். கரெக்ட். எது படிச்சாலும் சரி, எனிட் பிளைடன் படிச்சாலும் சரி, ஷெர்லாக் ஹோம்ஸ் படிச்சாலும் சரி, அந்த இமேஜரி நிறைய மெமரியில் நிறைய இருக்கும். அதேதான். நீங்க படிச்ச காலத்துக்கும் உங்க பிள்ளைங்க படிச்ச காலத்துக்கும் எல்லாருமே மெட்ராஸ்லாம் படிச்சீங்க. எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது, ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? நீங்களும் உங்களுடைய பிள்ளைங்களோட ஸ்கூலெல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஸ்கூலில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது? என்னோட பொண்ணு வந்து சேம் லைக் மை எஜுகேஷன். அவங்க மெட்ரிக்கில் தான் படித்தாங்க டில் கிளாஸ் 10. பையன் வந்து ஆக்சுவலாக சிபிஎஸ்சியில் ஸ்கூலில் படிச்சிருந்தான். எங்கள் டைமில் டெஃபினெட்லி ஐ வுட் சே நான் படித்த ஸ்கூல் சிஎஸ்ஐ பேன் ஸ்கூல் கீழ்பாக்கில் இருக்கிறது. இந்த மாதிரி வெறும் பை ரோட் லேர்னிங்னு சொல்வோம் பார்த்தீங்களா, அதாவது பை ஹார்ட் பண்ணி மார்க் வாங்கணும்ன்ற பிரஷர் அப்ப இருந்தா இல்ல அந்த மாதிரி பிரஷர்ல தான் இப்ப இவ்வளவு போராட்டம் நடக்குது. கரெக்ட். ஆமா, இது ரொம்ப வெரி சேட் டு see. ஏன்னா இவங்க எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு, அதாவது ஐவ் ஹர்ட் இன் சம் ஃபேமிலிஸ் டிவி கட் பண்ணிடுவாங்க. நோ, யூ கேனாட் ஹேவ். பட் த திங் இஸ், சில்ட்ரனுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும். 24/7 நீங்கள் வந்து வெறும் படிப்புன்னு சொன்னீங்கன்னா பிரெயினுக்கு வந்து அதை அப்சார்ப் பண்ணக்கூடிய சக்தி கிடையாது. ஓரளவுக்கு தான் அது நாலேஜ் அப்சார்ப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம அதை ரெஸ்ட் பண்ண வைக்கணும். ஏன்னா அந்த டைமில் தான் அந்த நாலேஜ் அப்சார்ப் பண்ணதை வந்து ரியலாக லேர்னிங் நடக்குது. உங்கள் ஸ்கூல் டைமுக்கும் உங்கள் பிள்ளை ஸ்கூல் டைமுக்கும் பார்க்கும்போது ப்ரெஷர் கூடிருச்சுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. It became all about marks. நீங்கள் பார்த்தீங்களா போராட்டம்லாம் இப்போ எக்ஸாமினேஷன், பேப்பர் லீக்கு, அந்த ப்ரெஷர்னால தானே அந்த ப்ரெஷரைஸ் சிஸ்டத்தில் ஒரு ஃபேராக ஜெயிக்க முடியலன்றதுனால தானே இந்த பேப்பர் லீக் எல்லாம் ஆகுது. அதனால தானே இந்த போராட்டம்லாம் நடத்துது. என்ன உங்கள் அபிப்பிராயம் என்ன? இந்த போராட்டத்தை பற்றி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம்? இட்ஸ் அ சேட் சிச்சுவேஷன். ஓகேங்களா, இந்த பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அண்ட் மை ஃபீலிங் இஸ் தட் we have not given them hope. சரி, நான் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நான் முன்னேறலான்ற ஹோப் இப்போ போயிடுச்சு. அவங்க நம்பிக்கை குறையுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. உங்களுக்கு நீங்க படிச்சு முடிஞ்ச காலத்துல உங்களுக்கு இருந்த நம்பிக்கை இப்ப இருக்கிற தலைமுறைக்கு இந்த நம்பிக்கை கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சிஸ்டம் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? சிஸ்டம் அகைன்ஸ்டா இருக்கோ இல்ல த சிச்சுவேஷன், அதாவது சூழ்நிலை ரொம்ப மாறி போச்சு. இப்போ எங்க டைம்ல பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் were much less. இப்போ ஸ்கூல்லேருந்து வெளியில் வர பசங்க பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் மச் லெஸ். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா so many thousands and lakhs of students every year 10th standard பாஸ் பண்ணிட்டு 12th standard பாஸ் பண்ணிட்டு அவங்கெல்லாம் எங்கே போவாங்க? சம்வேர் டவுன் த லைன் ஐ ஃபீல் நம்ம வந்து எங்கே லேக் பண்ணியிருக்கோம்னா, ஸ்கூல்ஸுக்கு நம்ம we are giving them permission to start new schools. ஆனால் we don't have the requisite number of colleges.
காலேஜ் நிறைய இருக்கு. காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வெளில கிராஜுவேட்ஸ்லாம் ஆயிரக்கணக்கான கிராஜுவேட்ஸ் வராங்க. ஆனால் பல பேருக்கு வேலையே கிடைக்கிறது இல்லையே. அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு தேவையான ஆட்கள் இந்த சிஸ்டம் வெளியே கொண்டு வரது இல்லையே. டிகிரி வாங்கிட்டு நிறைய பேர் வராங்க. ஆனால் அவங்கள அப்சர்வ் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஸ்கில் செட்ஸ் என்ன ஸ்கில் செட்ஸ் இருக்குது, மார்க்கெட்டுக்கு தேவையான ஸ்கில் செட்ஸ் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. நீங்களே ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் நடத்துறீங்க, ஒரு பேக்கிங் நடத்துறீங்க. எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க? 2 people. 2 பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க. ரைட். அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கணும்? ஆக்சுவலாக வரும்போது ஸ்கில்லே கிடையாது. நாங்கள் அதான் சொல்கிறோம், நீங்கள் ஸ்கில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் வந்து எங்கள் கூட க்ரோ பண்ணுறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இல்லைன்னா முடியாது. ஹார்ட் ஒர்க். ஃபுட் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க். அண்ட் ஒரு ஸ்மால் ஸ்கேல் பேக்கிங் என்டர்பிரைஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க். இட் இஸ் ஃபிசிக்கலி டிமாண்டிங். மற்ற லைக் பெயிண்டிங் ஆர் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் மாதிரி கிடையாது. அதெல்லாம் வந்து குறைச்சிருவாங்க வேலையெல்லாம். இனிமேல் இந்த கையில் திறமை இருக்கவங்களுக்கு தான் இனிமேல் வேலை நீ எதிர்காலத்தில். அதே எப்போ ஆரம்பிச்சிங்க உங்களோட நிறுவனத்தை? 2014. என்ன ப்ராம்ப்ட் பண்ணுச்சு உங்களை அது ஆரம்பிக்கிறதுக்கு? லைஃப்பில் கொஞ்சம் மை மேரேஜ் broke down after 24 years. ஸோ அது ஒரு it was a huge shock. It was wanted. நான் தான் விரும்பி இல்லை, இது எனக்கு சரிப்பட்டு வரல. ஏன்னா it was going towards violence. Violence was not acceptable. எங்கள் அப்பா அம்மா கூட சொன்னாங்க, இது என்னைக்கு நம்ம சமுதாயத்தில் அது இன்னும் நிறைய இருக்குன்றது, அதை பற்றி நிறைய பேர் வெளிப்படையாக பேசுறது இல்லை. ஆனால் உங்களுக்கு தைரியம் அதை பற்றி வெளிப்படையாக சொல்கிறது? கண்டிப்பாக. இதில் எனக்கு எந்த அதாவது நம்ம என்ன நடந்திருக்கோ நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணணும். ஸோ அந்த டைமில் இன்னொரு பிஸ்னஸ் நடத்திட்டு தான் இருந்தேன். பட் அது நான் விருப்பப்பட்டு ஆரம்பித்த பிஸ்னஸ் இல்லை. எனக்கு எப்போவுமே ஃபுட் இண்டஸ்ட்ரியில் தான் நிறைய இன்ட்ரெஸ்ட். பேக்கிங் அண்ட் த ஃபுட் இண்டஸ்ட்ரி. தெரபியூட்டிக்னு சொல்லுவாங்க சமையல் பண்ணு. எனக்கு தண்ணி கூட காய்ச்ச தெரியாது, அந்த மாதிரி வளர்ந்துட்டேன். நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். கெட்டில் வேணா ஆன் பண்ண தெரியும் மொழி. எனக்கு முன்னுமே நான் சமையலே பண்ணல. இன்னைக்கு அது கூட வந்துருச்சு. The way in which technology has helped us in all these things is amazing. பேக்கர்ஸ் நுக்குன்னு ஏன் பேர் வச்சிங்க? பேக்கர் இருக்கணும் பேரில் கண்டிப்பாக. நூக்குன்றது is more about our the influence of the English literature. So we were thinking of what to call it, and I said, no, why don't we say nook? Nook means it's like a little niche. நூக்ல இருக்கு தமிழ்ல கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் தமிழ்லயே நூக்ல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஒரு தமிழ்ல எத்தனையோ வார்த்தைகள் இங்கிலீஷ். ஓ எஸ் அது கண்டிப்பா இருக்கு. சரி, என்னென்ன சேலஞ்சஸ் இருந்தது உங்களுக்கு முதல்ல ஒரு இந்த மாதிரி நிறுவனம் ஆரம்பிக்க? சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல நமக்கு இந்த மாதிரி இன்டர்நெட்டோ இல்லை வாட்ஸ்அப்போ ஆர் this kind of Instagram இதெல்லாம் இந்த அளவுக்கு ரீச் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி பை வேர்ட் ஆஃப் மவுத். அண்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ இந்தியன் எக்ஸ்பிரஸோட தி சப்ளிமெண்ட்டில், ஹிந்துவோட சப்ளிமெண்ட்டில் ஆமாம். ஸோ அவங்க வந்து அந்த டைமில், ஏன்னா இந்த த ஹோம் பேக்கிங் இண்டஸ்ட்ரி when I began was still in the ரொம்ப நேசன்ட் ஸ்டேஜில் இருந்தது. ஜஸ்ட் அப்போ தான் அந்த கொஞ்சம் வீட்டிலேருந்து பண்ணி கொடுக்குறாங்களே, ஹோம்மேடாக இருக்கே, அப்படின்னா அவங்க வந்து எதுவும் கலப்படம் இல்லாமல் ரொம்ப சுத்தமாக ஹைஜீனிக்காக சேஃபாக ஹெல்தி இன்க்ரீடியன்ஸோட பண்ணி கொடுப்பாங்கன்ற அந்த ஒரு இதில் we all started, right? So அந்த டைமில் this was something that helped. So being featured in various magazines for Christmas, for when dessert jars and சொல்லிட்டு இப்போ அந்த ஜார் டெசர்ட் சொல்லி வந்தீங்களா? ஆமா, அந்த இதுக்கெல்லாம் எல்லாத்துலேயும் ஐ வுட் சே அந்த மாதிரி அந்த பப்ளிசிட்டி அந்த டைம்ல கிடைச்சதுனால தான் we have grown to this level. என்னென்ன எக்யூப்மென்ட் வாங்க வேண்டியதா இருந்தது? அவன் கண்டிப்பா. பட் அவன் நான் வந்து ரொம்ப வருஷமா நான் வச்சிருந்தேன். So it was பெரிய சைஸ் சாமான் வாங்க வேண்டியதா இல்ல சின்ன? அதுக்கு சர்வீஸ் எல்லாம் இப்போ ஆள்லாம் கரெக்டா இருந்தது எல்லாத்துக்கும்? இப்போ எல்லா எக்யூப்மெண்ட்டும் இப்போ யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து இந்த ப்ரோக்ராம் பார்த்து ஹோம் பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க வாங்க வேண்டிய எக்யூப்மெண்ட்லாம் ஈஸியாக கிடைச்சிருவாங்க. இப்போ கிடைக்கும். ஆமா, பட்ஜெட்டை பொறுத்து இருக்கு. நீங்க பட்ஜெட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு சர்வீஸ் எல்லாம் உண்டு. ஒன்றும் பிரச்சனை இன்னைக்கு இருக்கு. நான் ஆரம்பிக்கும் போது கிடையாது. சர்வீஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க? கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஸோ ஆக்சுவலாக ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு
4 அவன் வச்சுருந்தேன், பெரிய பெரிய அவன் 60 லிட்டர் அவன்ஸு 4 அவனு. டெக்னீஷியன் வரும்போதெல்லாம் அவர் சொல்வார், மேடம் நீங்கள் இப்படியெல்லாம் இதை யூஸ் பண்ணக்கூடாது மேடம், டெய்லி இவ்வளோ நேரத்துக்கு ஓட்டி ஓட்டி பண்ணுறீங்களா, அதனால தான் உங்கள் தெர்மோஸ்டாட் போகுது, அதனால தான் இது போகுது. ஸோ அதுக்கப்புறம் ஃபியூ இயர்ஸ் லேட்டர் வி டிட் இன்வெஸ்ட். இட் இஸ் அ பிக்கர் இன்வெஸ்ட்மெண்ட், கொஞ்சம் நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் வி இன்வெஸ்டட் இன் அ கமர்ஷியல் அவன். ஸோ கமர்ஷியல் அவனில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நீங்கள் சின்ன அவன் வச்சிருக்கிற பிரச்சனைகள் are not there when you invest in a commercial oven. But I would say நீங்கள் எப்படி எல்லாமே என்னோட philosophy என்னன்னு சொல்லட்டுமா கார்த்தி, ஸ்டார்ட் ஸ்மால், க்ரோ ஸ்லோலி. ஓகேங்களா? நீங்கள் வந்து முதல்லேருந்தே நான் வந்து ஒரு மாதத்துக்கு 2.5 லட்சம் பிஸ்னஸ் பண்ணி எனக்கு 75,000 or whatever it is your margins are like நான் ப்ராஃபிட் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா நடக்காது. சின்ன சின்னதா. அண்ட் என்னோட philosophy has always been research yourself. அதாவது ஒரு நிறைய கிளாஸ் போயிருக்கேன். I have many mentors in the baking. நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களா? I used to, but I don't anymore. Space இல்லை and time இல்லை. ஏன்னா டூ மச் ஆஃப் ஆர்டர்ஸ்லேயே பிஸி ஆகிடுறோம். ப்ளஸ் இப்போதைக்கு ஸ்பேஸ் இஸ் அ கன்ஸ்ட்ரெயின்ட். ஏன்னா அதுக்கு நான் டெடிகேட்டட் ஸ்பேஸ் ஒன்று வச்சுக்கணும். யூ நீட் டு ஸ்பெண்ட் டைம். அது என்னால் இப்போதைக்கு முன்னாடியெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்களை எல்லாம் குக்கிங் கிளாஸ்க்கு அனுப்புவாங்க. இப்போலாம் அனுப்புகிறாங்களா இல்லையான்னு தெரியாது. முன்னாடி அந்த இந்த தார்லா தாலா புக்கை வாங்கி கொடுப்பாங்க. தார்லா தலால் புக் வாங்கி கொடுப்பாங்க. அந்த வழியில தான் இப்போல்லாம் யாருக்கும் தெரியாது. தார்லா தாலால் புக்கை வச்சு அந்த குக்கிங் கிளாஸுக்கு போயிட்டு வந்து தான் திருமணமே நடக்கும் நிறைய பேருக்கு. நீங்கள் இந்த உங்களுக்கு வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் இது பில்லிங், டாக்ஸேஷன் இதிலெல்லாம் சிக்கல் வந்துச்சா? நான் ஆரம்பிக்கும் போது இதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஏன்னா அப்போ வந்து சும்மா வெரி டைனி மைக்ரோ என்டர்பிரைஸாக நான் பார்த்து ஆரம்பித்தேன். லாஸ்ட் 5-6 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் growth and development and நிறைய ரெகுலேஷன்ஸ் பற்றி தெரிய வந்துச்சு. ஸோ FSSAI செக் பண்ணுறாங்களா? உங்கள் கிச்சனை வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்களா? ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லுவேன், கவர்மெண்ட் பீப்புள் பொறுத்த வரைக்கும் மெனி ஆஃப் தி ஒஃபிஷியல்ஸ் ஒரு லேடி நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, தே ஆர் வெரி கைண்ட். தே ஆர் நாட் அந்த ஒரு மாதிரி ஒரு க்ரூடாக பேசுறது. மெனி ஆஃப் தெம் ஆர் வெரி நைஸ். எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. they take the time and the trouble. ஆமா, சேஃப்டிக்கு. So definitely some are not like that. ஹராஸ்மென்ட் ஆயிருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா. என்ன சொல்லுங்க, என்ன மாதிரி ஹராஸ் பண்ணாங்க? இதெல்லாம் இருக்கு, இதை சொல்லணும்ல. இனிமே இந்த சமுதாயம் வந்து ஒரு டிரான்ஸ்பேரன்சியை நோக்கி போகின்ற சமுதாயத்தில் இந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும். அப்போ தானே மற்றவங்களுக்கும் தெரியும் என்ன மாதிரி ஹராஸ்மென்ட் நடந்துச்சு. சர்டிஃபிகேட் இத்தனை நாளில் வேணும்னா, உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இத்தனை நாளில் வேணும்னா நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டீங்க. கண்டிப்பாக. அதான் தொழில் பண்ணுறவங்க யாருமே இதுலேருந்து தப்பிச்சு வர முடியல. நம்மளோட சிஸ்டத்துலேருந்து கொடுத்து தான் ஆக வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பயம் வந்துடுது பார்த்தீங்களா, நான் கேன்சல் பண்ணிவிடுவேன், கிடைக்காது, கிடைக்காம போச்சுன்னா என்னால் வந்து தொடர்ந்து பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குள்ள ரெகுலேஷன் வந்துருச்சு. நீ FSSAI பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சே ஆகணும். நாளைக்கு யாராவது வந்து நம்ம அங்கே போர்டு போட்டிருக்கோம், யாராவது வந்து கேட்டாங்கன்னா ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் எல்லா வார்ட்ஸ்லையும் இருக்காங்க. அதாவது ஏரியா பொறுத்து தேர் ஆர் ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர்னு இருக்காங்க. அவங்க வந்து செக் பண்ணும்போது நம்ம வந்து டாக்குமெண்டேஷன் கரெக்டாக வச்சுருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் யார், எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கீங்க. இன்ஃபேக்ட் இப்போது லாஸ்ட் 2 years, ஜஸ்ட் 2 years ago நாங்கள் வந்து எவ்ரிதிங் we've got FSSAI லைசன்சிங்கும் பண்ணிட்டோம், GST ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுற சீலிங் ஸோ பண்ண வேண்டியதாக போச்சு. GST வருது. இட் யூஸ் டு பி ஐ திங்க் அரவுண்ட் 3 lakhs plus per month billing போச்சுனா GST வரும். பட் உங்க டாக்குமெண்டேஷன் எல்லாம் கரெக்ட்டா இருந்துச்சுனா then there is no problem. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸோட இருக்கிற இன்டராக்ஷன் வந்து பெட்டர் ஆயிட்டே போதா இல்ல இன்னும் காம்ப்ளிகேட் ஆயிட்டே போதா? I think it is more transparent now. ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா is available online. So people, I know எங்க baking group, we have a WhatsApp group of about 200 bakers around Madras. அவங்க அந்த குரூப்ல ஷேர் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சம் பீப்புள் ஏரியா பொறுத்து இருக்கு. சில ஏரியாஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க, இல்ல இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மென்ட். ஆமா, இதுதான் நம்மளுடைய இந்தியாவில் பிரச்சனையே வந்து
இந்த சாதாரண தொழில் பண்ணுறவங்க சாதாரண இருக்கவங்களுக்கு இருக்கிற அரசாங்கத்தோடு இருக்கிற ஹராஸ்மெண்ட். அதனால தான் அரசியல்வாதி மீது அரசாங்கத்து மீது எப்பவுமே ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்குது. அது மாறும்னு எல்லாரும் விரும்புகிறோம், பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஏதாவது அங்கே லோக்கல் ஏரியா கவுன்சிலர்கிட்ட இருந்து ஏதாவது தொந்தரவு ஏதாவது இருந்திருக்கா? எங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஓல்டு ரெசிடென்ட்ஸ். நாங்கள் எங்கள் அப்பா அந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட 40+ இயர்ஸ். ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. ப்ளஸ் எங்கள் வீட்டு பேர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் கார்கில். ஏன்னா my mom's brother was martyred in Kargil, and he was awarded with the Veer Chakra also for his participation. அம்மாவுடைய தம்பியா? அம்மாவோட தம்பி அவர் கார்கில் இருந்தாரு. எந்த பெட்டாலியன்? 1971 he was in the 211 Gurkha Rifles. ஆமா. Saddest thing is நான் பார்த்ததே இல்ல அவரை. I mean நாங்க of course I was very young, my brother was not born. நான் ரொம்ப குட்டியா இருந்தேன் அப்பவே. 1971 I was born in 65, he passed away in 71 வார்ல இருந்தார். அதாவது இன்னொரு 98ல இன்னொரு கார்கில் வந்துச்சு. முதல் கார்கில் 71 கார்கில் நடந்தது. இன்ஃபேக்ட் அந்த இடத்துல வந்து there is a permanent memorial மேஜர் வெற்றிநாதன் பாயிண்ட்னு சொல்லி. ஏன்னா அந்த பீக் அவங்க கேப்சர் பண்ணது with his the troop of soldiers was to this day it is very important. ஸோ நம்மளோட சேஃப்டி செக்யூரிட்டிக்கு அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இந்த ஹிஸ்ட்ரி நமக்கு முன்னோர்கள் எல்லாம் என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்றத இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து பெர்பெச்சுவேட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. இப்போ எப்படி டேஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து இந்த அக்செப்டன்ஸ் டுவர்ட்ஸ் இந்த வெஸ்டர்ன் ஸ்வீட்ஸ்க்கு நிறைய ஆயிடுச்சு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஸ்வீட்ஸ்லேருந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸு? எஸ். ஏன்னா நிறைய பேர் இப்போ நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. சில்ட்ரன் வந்து நாட் ஜஸ்ட் ஓவர்சீஸ் பட் இந்தியாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிப்புக்காக தே ஆர் கோயிங் டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் குவிசீன்ஸோட எக்ஸ்போஜர் வருது. ஸோ டேஸ்ட் பட்ஸ் டெவலப் ஆகுது. அந்த மாதிரி இருக்கும்போது எப்போவுமே அவங்களோட யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ட்ரை சம்திங் நியூ. ஸோ எவ்ரி இயர் எங்கள் மெனுவில் பார்த்தீங்கன்னா we always try to introduce something which is slightly different. Initially அதுக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்காது, நிறைய பேர் ஆர்டர் பண்ண மாட்டாங்க. பட் போக போக it does get very popular. Some people அந்த ஒரு வித்தியாசமான தோடா ஹட்கே ஹிந்தியில் சொல்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கண்டிப்பாக. சுகர் ஃப்ரீ கேக்ஸும் பண்ணுறீங்களா? எக் ஃப்ரீ, சுகர் ஃப்ரீ எல்லாம் பண்ணுறீங்க? ஐ எம் a diabetic, so yes. பேக்கிங்ல ஏதாவது ஒரு இனோவேட்டிவாக டெக்னாலஜிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு ஏதாவது குரூப்போ இன்ஸ்டிடியூட்டோ இருக்கா? இருக்கு. நிறைய பேக்கிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. என்னோட டைமில் நான் ஆசைப்படும் போது போகிறதுக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி தான் இருந்தது. அதுக்கும் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் மேத்ஸில் ரொம்ப அடி வாங்கிச்சு. ஹோட்டல் கேட்ரிங் டெக்னாலஜி போகிறதுக்கு எதுக்கு மேத்ஸ் தேவை? ஏன்னா நீங்க வந்து பெர்சன்டேஜஸ் ரேஷியோஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணணும் பார்த்தீங்களா, அக்கவுண்ட்ஸுக்கு கால்குலேட். ஐயோ, நான் 10th கிளாஸ்ல மேத்ஸ்க்கு ஒரு பெரிய கும்பிட்டு போட்டு அதோட ஐ எம் நாட் கோயிங் நியர் மேத் எனி மோர். எனக்கான மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல்ல. எக்ஸாக்ட்லி. இல்ல, மை திங் இஸ் நோ, நல்ல டீச்சர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மேத்ஸ் மேல கண்டிப்பா ஆர்வம் இருக்கும். ஏன்னா மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த சின்ன வயசுல அந்த பேசிக் மேத்ஸ் கற்றுக் கொடுத்த டீச்சர் நல்ல டீச்சராக இருந்திருந்தாங்கன்னா, உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய டீச்சராக இருந்தாங்கன்னா யூ வில் லவ் மேத்ஸ். எங்கள் ஸ்கூலில் லூர்தராஜன் ஒருத்தர் இருந்தார், லெஜெண்டரி மேத்ஸ் டீச்சர். நானே சொல்லுவேன், அவர் இப்போ இருந்திருந்தாருன்னா, அவர் ஆன்லைன் கிளாஸ் போட்டிருந்தாருன்னா அவர் பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருப்பார். ஆனால் அவர் இறந்துட்டார். நம்ம அவர் லெஜெண்டரி டீச்சர். நாங்கள் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு லூர்தராஜ்கிட்ட போனால் தான் அது பாஸே ஆக முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் லெஜெண்டரி டீச்சர் அவர். ஸ்கூல்லே நல்லா பண்ணுவார், டியூஷன் எடுத்தார். அவர் இன்னொரு ஈரால் இருந்தார். கரெக்ட் தான், டீச்சர் நல்லா இருந்தாக்கே இன்ட்ரெஸ்ட் வரும். டீச்சர் வந்து சரியா இல்லாட்டி அதில் ஃபோபியா வந்துடும் சப்ஜெக்டில். இது வந்து இந்த ஏதாவது சீசனலாக இருக்கா உங்க பிஸ்னஸ்? சில சீசனில் பீக் ஆகுது, சில சீசனில் டவுன் ஆகுது. எப்போ சீசன் பீக் ஆகுது? இப்போ இந்த கிறிஸ்மஸ் வர கிறிஸ்மஸ் அப்புறம் திவாலி. சோ ஆக்சுவலி நிறைய கேக் வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்தியன் ட்ரெடிஷனல் கப் கேக்ஸா? we make what is called Diwali hampers. so gifting எதுல நிறைய ஆர்டர் வருது? இன்ஸ்டாகிராம் மூலமா வருதா, ஃபேஸ்புக் மூலமா வருதா, வாட்ஸ்அப் மூலமா வருதா, ஃபோன் மூலமா வருதா? see last 4 years ஓட ட்ரெண்ட் எப்படின்னு நான் பார்த்துருக்கேன்னா, இன்ஸ்டாகிராம் மூலமா ஆர்டர்ஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் கிரேட்டா வரதில்லை. ஏன்னா நாங்கள் வந்து ஆர்கானிக் growth. if you look at my Instagram page, என்னோட followers is at some 4,200 and something, all organic, no paid, no advertisements, nothing. We don't do any of that.
But since we listed on Google, we have made it a policy to நாங்கள் வந்து எப்போவுமே கிளைண்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணது, பழைய கிளைண்ட் புது கிளைண்ட், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ எங்களோட ப்ராடக்டை பற்றி ப்ளீஸ் போய் ஒரு ரிவ்யூ போடுங்க. ஏன்னா அந்த ரிவ்யூவை படித்து தான் we realized in the last 4 years especially நிறைய பேர் அந்த ரிவ்யூஸை பார்த்துட்டு அட்லீஸ்ட் காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ த நம்பர் ஆஃப் ஃபோன் கால்ஸ், ரிவ்யூலாம் சில சமயம் வந்து காம்படிட்டர்ஸ் வந்து வேணும்னே போய் நெகட்டிவ் ரிவ்யூ எழுதுறதா கூட கேள்விப்பட்டேன். அது நடக்குதா? கண்டிப்பா. யாரு ஊர் பேரு தெரியாத ஆளுங்க கூட போய் போஸ்ட் பண்ணுவாங்க. நான் தேடுவேன் போன்ல, யார் இது, இந்த மாதிரி பேர்ல யாரும் வாங்கவே இல்லை. நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் இப்படி பண்றாங்க. சின்ன ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறவங்க அவங்களுக்கு கம்பீட் பண்றவங்க போய் வேணும்னே யார்கிட்டயா கொடுத்து இதை நிறுத்தணும், இதை தடுக்கிறதுக்கு வழி இல்லையா? இருக்கு. யூ கேன் ரிப்போர்ட். நாங்க ரிப்போர்ட் பண்ணி இன்ஃபேக்ட் 2 இன்ஸ்டன்ஸ்ல அவங்க வித்ட்ரா கூட பண்ணிருக்காங்க. உங்க பேக்கர்ஸ் நூக்ல வந்து ஃபேமஸா வாங்கணும்னா எதை வாங்குவாங்க? எது ஃபேமஸ்? எல்லாத்தோட நம்பர் 1 டாப் செல்லிங் ஐட்டம்னா இது. Our Belgian chocolate decadence cake. இப்போ கூட நான் பார்த்தேன், சீஃப் மினிஸ்டர் ஏதோ பர்த்டேக்கு ஏதோ ஒரு புட்டிங் சாப்பிட்டாருன்னு சொல்லி அது வைரல் ஆயிடுச்சு. அந்த கேக் எங்கே ஆர்டர் பண்ணாங்கன்னு எல்லாரும் கூகுளில் சர்ச் பண்ணி சிலர் சொன்னாங்க ஹைதராபாத்ல வந்துச்சு, சிலர் இல்லை மெட்ராஸ்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு. அண்ணா நகர்ல இருக்கிற ஒரு வெரி நைஸ் நல்ல பேக்கர்ல வந்துச்சு. ஆமா, எங்களுக்கும் தெரியும் அவங்கள, ரொம்ப நல்ல. she makes very good cakes. நீங்க அனுப்புறோம், நீங்க வேணா சீஃப் மினிஸ்டர் ஒரு கேக் அனுப்பிச்சு அவரை சாப்பிட சொல்லி அதை இன்ஸ்டாகிராம்ல போட்டீங்கன்னா that's okay. We are happy where we are. We'd like to grow in a, you know, it was a very she's a wonderful baker. It is a lovely cake. Her cakes are fantastic. அவங்க பண்ணது வந்து I think was the mango cake. அவங்களோட பர்த்டேக்கு பண்ணது was the mango cake. Mango, and it may have been mango lychee, but I think it was her mango cake. She makes very good. நான் நியூஸ்ல படிச்சேன், அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த கேக் அப்படின்னு. உங்க சன் உங்க கூட வர்க் பண்றாரு. இது வந்து அம்மாவும் பையனும் வர்க் பண்றது ரொம்ப ஒன்றும் காமன் கிடையாது. அது எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். கிளாஷ் நிறைய இருக்கா? அவரோட ஐடியா உங்க ஐடியா வேறயா? அவர் என்ன நினைக்கிறாரு? அவன் ட்ரெயின் ஷெஃப், நான் அன்ட்ரெயின் ஷெஃப். ஸோ நான் வந்து என்னோட டெக்னிக்ஸ் ரொம்ப ஓல்ட் ஸ்டைல் டெக்னிக்ஸ். இட்ஸ் பின் வண்டர்ஃபுல். ஐ வுட் சே தட் அவன் வந்ததுலேருந்து the way we've been able to எங்களோட ப்ரொடக்டிவிட்டி, எங்களோட த ஃபினஸ் தட் வேர் ஏபிள் டு கிவ். ஏன்னா நான் இப்போ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது மோர் ஆன் கிளைண்ட் இன்ட்ராக்ஷன் அண்ட் டூயிங் த டெக்கரேட்டிவ்ஸ் ஃபார் த கேக். ஸோ நிறைய ஃபாண்டன்ட் ஒர்க் பண்ணுறேன், சுகர் ஃப்ளவர்ஸ் பண்ணுறேன், வேஃபர் வச்சு வேலை பண்ணுறேன். ஆல் தட் ஐ டூ. I interface with clients and I am the face of the Baker's Nook for most people. நிறைய பேருக்கு என்னதான் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது that my son Shashank has joined me and now he runs the business essentially. Anyway, நல்லா grow பண்ணுங்க business-ஐ. Thank you very much. சன்னுக்கு ambition இருந்தா நிறுத்திராதீங்க. என்கரேஜ் பண்ணுங்க, grow பண்ணுங்க, நிறைய பேருக்கு வேலை கொடுங்க. அதுக்கப்புறம் யாராவது இப்போ உங்க இந்த ப்ரோக்ராம் பார்த்து ஆரம்பிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஸோ நீங்க வந்து என்ன திறக்க போறீங்களோ அதை பத்தி ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஐ வாண்ட் டு ரன் த பிஸ்னஸ் ஹாபி பிஸ்னஸ்ஸாக. அதாவது இது வந்து எனக்கு வருமானம் ஃபுல்லாக கொடுக்கலன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஜஸ்ட்டு என்னோட ஆசைக்காக நான் பண்ண போகிறேன். ஆம் ஐ ரன்னிங் இட் ஆஸ் அ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் பேஸ்ட் பிஸ்னஸ், ரைட்? அந்த மாதிரி பண்ணும்போது யூ ஹாவ் டு லுக் அட் இட் வெரி டிஃப்ரெண்ட்லி. அந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ ஐ வுட் சே நீங்கள் பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் நான் யோசிக்கலை. எனக்கு இது பண்ணணும், எனக்கு ஆசையாக இருக்குது, நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைம் வேறு, இன்றைக்கி இருக்கிற டைம் வேறு. ஸோ இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உட்காந்து எழுதுங்க. வாட் டு ஐ வாண்ட் டு டூ? வாட் ஏரியா ஆஃப் பேக்கிங் டு ஐ வாண்ட் டு டூ? ஈவன் ஃபுட். நான் வந்து ஒன்லி முகலாய் ஃபுட் பண்ணணும், ஒன்லி சைனீஸ் ஃபுட் பண்ணணும். யூ கேன் டிசைட், சூஸ். First make that goal something that you know all about. Yeah. Get knowledge about that. இப்போ baking கூட பார்த்தீங்கன்னா huge variety of places are there. Research on the internet, read up, learn about things, find out how your basic ரெசிபி ஒர்க்ஸ் ஃபார் யூ. ஏன்னா எல்லாருக்கும் அந்த ரெசிபி அதே மாதிரி வேலை செய்யாது. உங்கள் அவன் வேறையாக இருக்கலாம், நீங்கள் வாங்குகிற மைதா பிராண்ட் வேறையாக இருக்கலாம், நீங்கள் வாங்குகிற சக்கரை பிராண்ட் வேறையாக இருக்கலாம். ஆல் ஆஃப் தீஸ் மேக் அண்ட் டிஃப்ரென்ஸ். இதெல்லாத்தையும் ஒரு புக்காக எழுதுறது என்ன? இங்கிலீஷில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், ஒரு புக்காக எழுத வேண்டியதானே? பார்க்கலாம். மேபி 70 years. I'm 61 now, so I still have a ways to go. Yeah. நிறைய நாள் இருக்கு. சரி, இது ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. வாழ்த்துக்கள். இந்த பேக்கர்ஸ் வந்து வளரட்டும். ஏன்னா நீங்க வந்து அப்புறம் உங்க சன்னை என்கரேஜ் பண்ணுங்க, நிறைய பேருக்கு வேலை கொடுங்க, கேக் எல்லாம் கொண்டு போய் கொடுங்க, உங்க கேக்கும் ஃபேமஸ் ஆகட்டும். Thank you very much. யாராவது இத பாக்குற ஆளுங்க want to learn, come as an intern, we are open. Please come. All the best. Thank you so much. Great. Thank you.